உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் நம்முடைய பயணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாழ்வியல் எல்லாமே வள்ளல் பிரானோடு இணைந்திருக்கிறது. தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் 14 சித்தர்களை பார்த்தோம். அதற்கு பின்பும் இருக்கக்கூடிய பல சித்தர்களை யோசித்தோம். இப்போது நம்முடைய நெடும் பயணம் வள்ளல் பிரானோடு இணைந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய தமிழ் நிலத்தில் மிகப்பெரிய சமூக புரட்சியை, ஆன்மீக புரட்சியை, ஆன்மநேய புரட்சியை செய்தவர் நம்முடைய வள்ளல் பிரான் என்பதனால்தான் இன்றளவும் இனிமேல் வருகின்ற காலம் உள்ளளவும் வள்ளல் பிரானை நாம் விதந்தோத்தி கொண்டிருப்போம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு வள்ளல் பிரானோடு பயணம் துவங்குகிறது. பொதுவாக நம்மோட பள்ளிக்கூட பருவத்தில் வரலாற்று புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம், வரலாறு படிச்சிருப்போம். அதில் மன்னராட்சி அப்படிங்கிறதும் நிறைய படிச்சிருப்போம். மாமன்னர்கள், சக்கரவர்த்திகள் அப்படின்னு இருந்திருக்காங்க, குறுநில மன்னர்கள் அப்படின்னு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா, அந்த வழிமுறை, குடும்ப வழிமுறை, குடும்ப அரசாட்சிங்கிறது ஒன்று இருக்கும். இல்லைன்னா பொதுமக்கள் நிற்க வச்சுருப்பாங்க. ஒரு யானை தும்பிக்கையில் மாலையை கொடுத்து அந்த யானை யாருக்கு கழுத்தில் அந்த மாலையை போடுதோ அவங்க அரசராயிடுவாங்கங்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வள்ளல் பிரானோட பாடலில் ஒரு அரசாட்சியே அவருக்கு சொந்தமாயிடுச்சு அப்படிங்கிறாரு. அது எப்படிப்பா? 19ஆம் நூற்றாண்டுங்கிறது மன்னராட்சி இருந்த காலம்தான். ஆனாலும் வள்ளல் பிரான் எப்போது அரசரானார், எப்போது மன்னரானார், எப்போது மாமன்னரானார், எப்போது சக்கரவர்த்தி ஆனார், எப்போது குறுநில மன்னரானார்னு பல கேள்விகள், சிந்தனைகள் நமக்குள்ளே வருது. ஆனால் அவர் குறுநில மன்னர் இல்லை. மிகப்பெரிய ஞான பெருவழியின் ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல வள்ளல் பிரானோட அந்த 4 வரி பாடலில் பயணிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சுவைகள், அதனுடைய நுவான்சஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணலாம். சரியா? ஐயர் அருட்சோதி அரசாட்சி எனதாச்சு, ஆரணமும் ஆகமமும் பேசுவது என் பேச்சு, எய்யுலக வாழ்வில் எனக்கென்ன இனி ஏச்சு, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. யோசிச்சு பாருங்க. ஐயர் அருட்சோதி அரசாட்சி எனதாச்சுன்னு ஆரம்பிக்கிறாரு. எங்கே இருந்து ஐயர் என்கின்ற வார்த்தையை வள்ளல் பிரான் பயன்படுத்துகிறார்? தெரிந்துதான் பயன்படுத்துகிறாரா? அவருக்கு எப்படி தெரியாமல் போயிருக்கோம் அப்படின்னு நம்முடைய சிற்றறிவு இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்முடைய தமிழின் ஆழத்தை புரிந்து கொண்டதனால் வள்ளல் பிரான், நம்முடைய வள்ளலார், இந்த ஐயர் என்கின்ற வார்த்தையை சாதிப்பெயராக பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் தமிழ் அப்படி சொல்லவில்லை. தமிழ் மொழியில் ஆழங்கால் பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். ஐயர் என்றால் தலைவர் என்று அர்த்தம். ஐயர் என்றால் அரசாட்சி செய்பவர் என்று அர்த்தம். வள்ளுவர் என்பவரை நாம் ஐயனே என்று சொல்லுவோம். ஐயனே என்றால் தலைவரே என்று அர்த்தம். அதுதான் தமிழ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடை என்பதனால் ஐயர் அரசாட்சி என்று சொல்லும்போது ஞானத்தின் பெருவெளி, ஞானத்தின் அந்த ரெஜீம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த சாம்ராஜ்யம், ஞானத்தின் சாம்ராஜ்யம் என்னுடையதாயிற்று, நான் அதற்கு அரசனாகிவிட்டேன் என்று கொண்டாடுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அப்படியாக ஞானத்தின் அரசனாகி இருக்கிறார் என்று முரசறைகின்ற நம்முடைய வள்ளல் பிரானின் அந்த சந்தோஷத்தை சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். திரும்பவும் அவருடைய வரிகளில் பயணித்தோன்னு வைங்க, அதில் இருக்கக்கூடிய சுவைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த வார்த்தைகளுக்குள்ளே நின்று நிதானமாக யோசிக்கும்போது இன்னமும் நம்முடைய சிற்றறிவுக்கு பல சுவைகள், அர்த்தங்கள், வெளிச்சங்கள் எல்லாமே வந்து சேரும். அதனால் இந்த பாடலை பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் வார்த்தையாக பார்க்காம ஞானத்தின் சூரியனாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே சூரியனாக ஜகஜோதியாக மெளிரும். அந்த வெளிச்சம் நம் கண்ணை பறிக்கும், சிந்தனையின் வெளிச்சத்தை இன்னமும் அதிகமாக்குங்கிற பாடலைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்துருக்கார். ஐயர் அரசாட்சி எனதாச்சுன்னு என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். ஐயர் அருட்சோதி அரசாட்சி எனதாச்சு. அருட்சோதி அரசாட்சி எனதாச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே அருள் சோதி என்கின்ற அந்த வழிபாட்டை சொல்லவில்லை.
நம்முடைய 11 சித்தர்கள் கூட சிவம் என்கின்ற அந்த உணர்வை சொல்கிறார்கள், அன்பை சொல்கிறார்கள். ஆனால் சிவத்தை, அருள் என்கின்ற அந்த உணர்வை சோதி வடிவில் சொல்கின்றவர் நம்முடைய வள்ளலார் தான் முதல் முறையாக. அதனால தான் அந்த அரசாட்சி என்பது இவருக்கே முற்ற முழுக்க சொந்தமாகி இருக்கு. இது நாள் வரைக்கும் அங்கே யாரும் அரசாட்சி புரியலை, யாரோட வாரிசாவும் நம்முடைய வள்ளல் பிரான் வரல. இது முதலாக தோன்றிய ஒரு அரசாட்சி. அதனுடைய முதல் ஒரே அரசர் யார் என்றால், அதனுடைய முதல் ஒரே சக்கரவர்த்தி யார் என்றால், அதனுடைய முதல் ஒரே ஐயர் யார் என்றால் நம்முடைய வள்ளல் பிரான் தான் அப்படிங்கிறத நம்ம உறக்க பேசலாம். அப்படியாக நம்முடைய வள்ளல் பிரான் நிலத்தில் ஆசைப்பட்டவர் இல்லை, செல்வத்தில் ஆசைப்பட்டவர் இல்லை, புலன் இன்பத்தில் ஆசைப்பட்டவர் இல்லை. ஆனால் இந்த அரசாட்சி, இந்த ஜோதி அரசாட்சி அவருக்கு கிடைத்தவுடன் அவ்வளவு சந்தோஷப்படுறார். அதுதான் இந்த பாடலோட சிறப்பு. அதனால் எது நீடித்தது, எது நிலையானது என்கின்ற அந்த புரிதல் அவருக்கு இருந்திருக்கிறது. இது நாள் வரைக்கும் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ விதமான நாடுகள் இருந்திருக்கின்றன, நிலங்கள் இருந்திருக்கின்றன, மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மடிந்து போய்விட்டது. ஆனால் எந்த நிலத்துக்கும் மன்னராக இல்லாத நம்முடைய வள்ளல் பிரான் அந்த அருள் சோதி அரசாட்சிக்கு மன்னராக இருக்கிறார் என்பதனால் அவருடைய பெயர் காலம் கடந்தும் நிலைத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே ஞானம், அன்பு, பேரன்பு, பெரும் கருணை இதுதான் நாம் கொண்டாட வேண்டிய ஒற்றை வெற்றி என்பதை வள்ளல் பிரான் நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்த வரிகளும் முக்கியமானது. ஐயர் அருட்சோதி அரசாட்சி எனதாச்சு, ஆரணமும் ஆகமமும் பேசுவது என் பேச்சு. இது ரொம்ப முக்கியமான வள்ளல் பிரானின் வாழ்வியல் சொல்கின்ற அந்த தகவல். ஆரணமும் ஆகமமும் பேசுவது என் பேச்சு அப்படிங்கிறார். என் பேச்சுனா என்னுடைய பேச்சுன்னு எடுக்கக்கூடாது, அது என்னையா பேச்சு அப்படின்னு கேட்குறார். ஆரணமும் ஆகமமும் பேசுவது என்ன பேச்சு அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஆகமம் ஆகமம் ஆகமம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரணம்னா மந்திரங்கள் அல்லது நமக்கு புரியாத மொழியில் சொல்லப்படுகின்ற அந்த தத்துவங்களைத்தான் உலகம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்கின்ற அந்த எதேச்சாதிகாரம். அதுவும் ஆகமமும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறார். அது இல்லை வள்ளல் பிரானுடைய பேச்சு. அவருடையது அன்பின் மொழி, அவருடையது பெரும் கருணையின் மொழி. அது ஒன்றுதான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகக்கூடிய ஒற்றை மொழி. அன்பை சொல்லுவதற்கு தாய்மொழி என்பது தேவையில்லை, சிறு புன்னகை போதும். அன்பை சொல்லுவதற்கு சிறு அணைப்பு போதும். அன்பை சொல்லுவதற்கு கண்ணீரை துடைக்கின்ற சிறு விரல் போதும். அன்பை சொல்லுவதற்கு பசியை ஆற்றுவிக்கின்ற அந்த ஒரு கவளம் சோறு போதும். அந்த அரசாட்சியை வள்ளல் பிரான் தனதாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால் ஆகமம், ஆரணம் என்கின்ற வெளி வேஷங்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அது தேவையில்லை என்று சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. எய்யுலக வாழ்வில் எனக்கென்ன இனி ஏச்சு, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு. இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஏனென்றால் நான் முற்ற முழுக்க மிக உயர்ந்த ஞானத்தை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நாம என்னைக்கு அந்த ஞானத்தை பெறப்போகிறோம்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி, இன்றைய விடியலுக்கான கேள்வி. யோசிப்போம். யோசிப்பதோடு நின்று விடாமல் நாமும் அப்படியான ஒரு மெய்ஞானத்தை, மெய்யியல் இன்பத்தை பெறுகின்ற அந்த வழியில் நடக்க துவங்குவதற்கான முதல் அடியையாவது இன்றைக்கு எடுத்து வைப்போம். அதுதான் வள்ளல் பிரான் நமக்கு காட்டுகின்ற பாதையின் பெரு வெளிச்சம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.